சிவமயம் சேனல் வழங்கும் தினமும் ஒரு திருக்குறள். மனதில் நின்ற சிவம். முன்னொரு காலத்தில் அருணாபுரம் என்னும் கிராமத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவனது பெயர் செல்வன். அவன் பெயருக்கேற்றபடி பெரும் செல்வங்களும் அறிவும் அவனுக்கு இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவனை நாள்தோறும் சஞ்சலமாக்கியது. அது அவனது மனம். செல்வன் எப்போதும் சந்தோஷமாகவே இருக்க விரும்பினான். விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கினான். நண்பர்களுடன் கேளிக்கை விருந்துகளில் ஈடுபட்டான். ஆனாலும் இரவில் தூங்கும்போது மட்டும் தனிமை, சோகம், பயம் என மனம் கலங்கியது. ஒரு நாள் அவ்வூருக்கு ஒரு சைவ சித்தர் வந்தார். அவர் அவ்வூரிலேயே நிரந்தரமாக தங்கிவிடுவதாக எல்லோரும் பேசிக்கொண்டனர். செல்வனுக்கு அவரை காண வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. செல்வன் அவரை கண்டபோது, ஐயா, உங்களிடம் எதுவுமே இல்லை, ஆனால் எப்படி இப்படி பெரும் அமைதியுடனும் இருக்கிறீர்கள் என்று கேட்டான். சித்தர் நிதானமாக சிரித்துக்கொண்டே, அமைதி என்பது வெளியே கிடைக்காது மகனே, அது உள்ளே மலர்கின்ற மனதில் இருக்கும் ஒருவனிடம் உள்ளது. அவனை சரணடைந்தால் மட்டுமே அது கிடைக்கும் என்று கூறினார். அதை கேட்ட செல்வனுக்கு குழப்பமாக இருந்தது. ஐயா, சற்று விளக்கமாக கூறி எனக்கு வழிகாட்டுங்களேன் என்று கூறினான். அதற்கு சித்தர், நீ தினமும் சிவபெருமானை பூஜித்து அவரை மனதில் நிறுத்தி தியானம் செய்து அவரிடம் உன்னை முழுமையாக சரணடைந்தால் உனக்கு தானாகவே கிட்டும் என்று கூறினார். அன்றிலிருந்து செல்வன் தினமும் சிவபெருமானை பூஜித்து மனதில் நிறுத்தி தியானம் செய்ய ஆரம்பித்தான். மாதங்கள் கடந்து ஆண்டுகள் ஆயின. ஒரு நாள் அவன் தனது பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தான். தற்போது அவனுக்கு பயமில்லை, ஆசையில்லை, மனம் மிக அமைதியாக இருந்தது. அதில் வீற்றிருக்கும் சிவனின் திருவடியை எண்ணி மனம் பரவசமடைந்தது. அவன் அதை முழுமையாக உணர்ந்தான். இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால், சிவனின் திருவடியை உணர்ந்து அவன் அருகில் இருப்பவர்கள் இப்பூமியில் நீண்ட நாள் சந்தோஷமாக அமைதியாக வாழ்வார்கள் என்பதே ஆகும். இன்று நாம் அறத்துப்பாலில் உள்ள கடவுள் வாழ்த்து எனும் அதிகாரத்தில் உள்ள 3வது திருக்குறளான மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்ற குறளை கண்டோம். மலர் மிசை என்றால் நம் உள்ளத்தில் உள்ள தாமரை, கமலம். ஏகினான் என்றால் அது ஒரு உணர்வு, சிந்தனை, கடவுளை பற்றிய சிந்தனை. மானடி சேர்ந்தார் என்றால் மனதிலே கடவுளின் பாதத்தை நோக்கி செல்லுதல். நிலமிசை நீடு வாழ்வார் என்றால் இந்த உலகில் நீண்ட நாள் அமைதியாக சந்தோஷமாக வாழ்வார் என்று அர்த்தம். இந்த காணொளியை கண்டதற்கு மிக்க நன்றி. மேலும் புதிய காணொளிகளை காண்பதற்கு முன்பாக